திரு பிரேமலதா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம். புதிய தலைமுறைக்கு வணக்கம் மேம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காருங்க. இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, எதிர்கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு என்ற நிலைதான் இருக்கு. இப்போ இதே புதிய தலைமுறையில நம்மளுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜயன் அவர்களை கூட அழைத்து சென்று ஒரு நைட் எல்லாம் அவங்கள வச்சு பயமுறுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, ராணிப்பேட்டையில அந்த நிருபர்களை தாக்கியிருக்காங்க தாவேக்காவினர். அது போய் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி கூட இப்ப வரைக்கும் அது மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அடித்தவங்க மேல எந்த ஒரு வழக்கும் பதியப்படவில்லை, அரெஸ்டும் பண்ணல. இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு மிக முக்கியமான நாள், பட்ஜெட். முதல் பட்ஜெட் அன்பு தம்பி விஜய் அவர்களுடைய தலைமையில நடக்கின்ற இந்த ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட் நாளைக்கு. மக்கள் எதிர்பார்ப்பு இன்னைக்கு எந்த அறிவிப்புகள் வருது, இதனால நம்ம வாழ்வாதார பிரச்சனை தீருமா என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேகதாது அணை பிரச்சனை ஒரு பக்கம், காவேரியில தண்ணி வராதனால விவசாயிகள் பாதிப்பு ஒரு பக்கம், அது மட்டும் இல்ல பெண்களுக்கு உரிமை தொகை வருமா என்று ஒரு பக்கம். இது மாதிரி ஒவ்வொரு செக்டர்ல இன்னைக்கு முதல்வர் அறிவித்த அந்த தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்ல வருதா என்று எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வேளாண் பத்தி ஒட்டுமொத்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்று ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்துல உதயாநிதி அவர்கள் பேசியதற்காக உடனடியாக 12 மணி வரைக்கும் கைது பண்ணக்கூடாது என்று நீதி அரசர் சொல்லி கூட அதை கைது பண்ணியது மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இது எதிர்கட்சிகளை பழிவாங்கும் ஒரு படலமா இருக்கு. அப்படி உதயாநிதி பேசினது தப்புன்னா எத்தனை வழக்கு வேணாலும் நீங்க போடுங்க, கோர்ட் முன்னாடி நிறுத்துங்க, நீதி அரசர்கள் விசாரிக்கட்டும். அப்படி அவர் பேசியது உண்மையிலேயே தப்பு என்று நிரூபிக்கப்பட்டால் பிறகு நீதி அரசுகள் முடிவு பண்ணட்டும் அவர் கைது செய்யப்படணுமா இல்லையா என்று. ஆனால் அதற்கு முன்பே தஞ்சாவூர்ல இருந்து காவல் அதிகாரிகள் காலையிலேயே அவரை கைது பண்ணி தஞ்சாவூர் அழைத்து செல்வது எல்லாமே இது பழிவாங்கும் நடவடிக்கையா தான் பாக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டின் முதல் பட்ஜெட். அதனால பெண்கள் தப்பா பேசுனது சரியா என்ற ஒரு கேள்வி வருதுங்க. நிச்சயமாக எந்த ஒரு பெண்ணையும் யாரும் தரைக்குறைவாக பேசுவதை யாரும் எந்த காலத்திலும் ஏற்றுக்க முடியாது. அதுவும் நான் ஒரு பெண் தலைவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எந்த பெண்ணாக இருந்தாலும் தரக்குறைவா பேசுவதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி பார்த்து இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால ஓபன் பண்ணா எவ்வளவு ஒரு அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ இதே ஆளும் கட்சியினர் எப்படி எல்லாம் பயன்படுத்தி எல்லாரையும் அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க என்பது பதிவுகள் இருக்கு. எல்லார் மேலேயும் கைது நடவடிக்கை தான் இந்த அரசு எடுத்திருக்கா என்ற கேள்விதான் எல்லாரும் கேட்கிறாங்க. அதனால இது பழிவாங்கும் நடவடிக்கையா, இல்ல நாளைக்கு பட்ஜெட்ல யாரும் கேள்வியே கேட்க கூடாது என்ற நிலைப்பாடா, இல்ல காழ்ப்புணர்ச்சியா என்று பல்வேறு கேள்வி வருதுங்க. இது நிச்சயமாக ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. இல்ல, ஒரு பெண் தலைவரா இந்த கேள்வி, இப்ப அவர் பேசியது தகாத வார்த்தை, பெண்களுக்கு கண்ணியத்திற்கு குறைவான வார்த்தை அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜகல இப்ப வானதி ஸ்ரீனிவாசன், நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கெல்லாம் பேசுறது இது மாதிரி பேசுறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்லாம் இந்த நடவடிக்கையை, கைது நடவடிக்கையை ஆதரிச்சு பேசுறாங்களே. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எந்த பெண்ணை பத்தி தப்பா பேசினா தப்பு தாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கூட. ஆனா இன்னைக்கு பப்ளிக் மீட்டிங்லயே சோசியல் மீடியால எவ்வளவு பேர் தரைக்குறவா பேசுறாங்க, எல்லாருமே கைது பண்ணிட்டாங்களே இந்த அரசு தான் நான் கேட்கிறேன். அதான் என் கேள்வி. எந்த பெண்ணை யாரும் தப்பா பேச உரிமை யாருக்குமே இல்ல. ஓகே, அப்படி அவர் தப்பு பண்ணியிருந்தா நீதி அரசர்கள் முடிவு பண்ணட்டும், கைது பண்ணட்டும், எத்தனை நாள் வேணா ஒரு ஜெயில வைக்கட்டும் பிஹைண்ட் த பார். அது இல்ல, எதுக்கு நீங்க 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்று ஒரு ஜட்ஜு சொல்லி கூட அவங்க கைது பண்றாங்கன்னா இது அரசியலா இல்லை பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டி வருது. பெண்களை தரைக்குறவாக பேசுவது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாளை மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இப்படி ஒரு நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்த மக்களினுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. எதிர்கட்சியாக இருக்கும் திமுக, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் இவரை கைது செய்வதன் மூலமாக தாவேகா அரசு என்ன மாதிரியான மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறீங்க?
இல்ல ஒரு மாற்றம், நாங்கள் முற்றிலும் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரோம் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் இது போன்ற பல்வேறு பழிவாங்குதல் கைதுகள் நாம பார்த்திருக்கோம். இது ஒண்ணும் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. அப்போ மாற்றம் என்று சொல்லி வந்த தாவேக்கா என்ன மாற்றத்தை இங்க காமிச்சிருக்காங்க என்றுதான் கேள்வி. அதனால நிச்சயமாக இது $1 million கொஸ்டின் தான். இது அரசியலா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ பழிவாங்குதலோ இருக்கா என்பதுதான் கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு நாளை மிக முக்கிய நாள். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களை அறிவித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசு காப்பாற்றணும்ன்ற நாங்க சொல்றோம். இப்ப காவிரி விவகாரத்துல ரொம்ப கடுமையான விமர்சனங்களும் இந்த அரசோட செயல்பாடை விமர்சித்து திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் நீங்கள் உட்பட எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன சரியா செயல்பட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனத்தை வச்சிட்டு இருக்க நிலையில இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது அந்த இடத்துல இருந்து திசை திருப்பதற்காக செய்யப்பட்ட நடவடிக்கை அப்படின்னு பாக்குறதா? அதுதான் இப்ப நான் சொல்றேன்ல, அதான் இப்ப சொல்றேன். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்பார்ட்டன்டா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? இப்ப நான் என் சட்டசபையில நான் பேச போறேன். நாளைக்கு என்னுடைய கான்ஸ்டிடுவன்சில நான் போய் எது கேள்வி கேட்டாலும் ஒரு சின்ன பில் கூட பாஸ் பண்ண முடியல, எந்த ஸ்கீமும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது, பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சாதான் பண்ண முடியும்ன்றாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு. அப்ப பட்ஜெட் ரொம்ப முக்கியமா இல்லையா? அதை திசை திருப்பதா இது நடக்குதா? மேகதாது அணை கட்ட போறாங்களே அது திசை திருப்புறாங்களா? இல்ல காவேரியில தண்ணி வரலையே அதுக்கு திசை திருப்புறாங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே அதை திசை திருப்பவா என்று பல்வேறு கேள்வி வருது. இது இன்னைக்கே அப்படின்ற கேள்விதான். ஒரு நாளைக்கு பட்ஜெட் முடிஞ்சு வேளாண் பட்ஜெட் முடிஞ்சு அறிவிப்புகள் வந்த பிறகு அதுக்குள்ள நீங்க கேஸ் போடுங்க, இல்ல கோர்ட் முன்னாடி நிப்பாட்டுங்க. நீதிபதி முடிவு பண்ணட்டும், அவங்க பண்ண தப்புன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணட்டும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அது எல்லாத்தையும் திசை திருப்பும் வகையில இது நடந்திருக்கான் என்பதுதான் கேள்வி. ஆனா பெண்ணை தப்பா பேசினா எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த சமூகம் ஒத்துக்காது, அது வேற விஷயம். பட் இன்னைக்கே உடனே அப்படின்றது அப்போ நீதிபதிகள் சொன்னதையும் அலட்சியப்படுத்துறாங்க. இன்னைக்கு ராணிப்பேட்டையில நிருபர்கள் தாக்கப்பட்டதும் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் ஃபைல் ஆகல. புதிய தலைமுறையுடைய தொகுப்பாளர் விஜயனை கூட்டு போய் மிரட்டுறாங்க. இதெல்லாம் என்ன அரசியல் என்ற கேள்விதான் நம்ம கேட்கிறோம். அதனால ஆட்சி இருக்குதுன்றதுனால நம்ம எது வேணாலும் பண்ணக்கூடாது. இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும். மாற்றம் என்று சொல்லி வந்த எல்லாருக்கும் இது ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது. சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்க சூழல்ல உங்களுடைய நடவடிக்கை அல்லது எதிர்வினை இதற்கு எப்படியாக இருக்க போகிறது? தெரியல, நாளைக்கு பட்ஜெட் நடக்குதான்னு தெரியலையே. இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிர்கட்சியே மொத்தமா முடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செயல்பாடா என்ற கேள்விதான் வருது. நாளைக்கு பார்ப்போம், பொறுத்து இருந்து பாருங்க நாளைக்கு என்ன நடக்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குதா இல்லையா என்பதெல்லாம் நாளைக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். நன்றி. நன்றி, வணக்கம்.